என்ன என்றால் முருகன் முருகன் என்னப்பா செய்றீங்க? நான் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டான பூக்கள் ஒன்று மஞ்சளா இருக்குது, ஒன்று சிவப்பா இருக்கு. அப்ப அதுதான் புடுங்கி என்னென்ன இது விளையாடி கொண்டு இருக்கிறீங்களா? விளையாடுறேன். அது இந்த வித்தியாசங்களையும் பார்த்து கொண்டு இருக்கு. நல்லா இருக்குது. என்ன இன்றைக்கு என்ன புதுனாங்கள் ஏதோ என்னங்க எங்கே பண்ணிக்கிறீங்க? நான் இன்றைக்கு எங்கேன்னு சொன்னா மத்திய கல்லூரி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த பழைய அரசர்மார்கள் வந்து சதுரங்கம்னு சொல்லி அந்த விளையாட்டை வந்து அவங்க வந்து விளையாடினாங்க. இவங்களே அதுக்கு தான் வந்திருக்காங்களா? போய் கொண்டிருக்காங்க. இங்க இங்க ஓடியாடா 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 சொல்லிட்டு போடா ஓடியாடா ஓடியா ஓடியா என்ன சொல்லிட்டு போ. இந்த டிஷர்ட்டை கொஞ்சம் பாருங்க முருகன். இங்க இந்த இருக்கு பெரிய பெரிய விளையாட்டுக்காரன் போட விளையாட்டு இதை பிடிங்க. சரி சொல்லுங்க. இந்த சதுரங்க விளையாட்டு விளையாட வேண்டிய வந்து நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூல் நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? சத்தமாக கதை கோணம் அப்பா நல்லா இருக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட் அவர் அதுல இல்லை நீங்கள் வாங்க. தம்பிக்கு என்ன பேர்? சங்கீதா. எந்த ஸ்கூல்? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? என்ன விளையாட்டுக்கு வந்து நீங்கள் விளையாட வந்தீங்க? உங்க விருப்பம் மாதிரி எவ்வளவு காலமா விளையாடுறீங்க? நாங்கள் ஒரு 4 வருஷமா பழகுறோம். 4 வருஷமா பழகுறீங்க. போன வருஷம் விளையாடுனீங்களா இந்த ஸ்கூல்ல? போட்டிக்கு வந்தீங்க? இது விளையாடுறதால என்ன நன்மை இருக்கு உங்களுக்கு? எங்களோட பிரெயின் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாங்கள் திங்கிங் வச்சும் நல்ல மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமா செய்யலாம். ஓகே, ஸ்பீடா செய்யலாம். இதால வேற என்ன நன்மை இருக்கு? பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வேற என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஓகே, இதான் முந்தி காலம் போர் மாதிரி இதை நடக்குது. பழைய காலங்களில் அரசர்மார்கள் மன்னர்கள் ஒரு படையை எடுக்கணும்னு சொன்னா அந்த படையில வந்து யானை படை இருக்கும், மந்திரி இருக்கும், சேனை இருக்கும், என்ன அப்படித்தானே முன் காவலர் படைகள் அணிகள் இருக்கும். அந்த அணிகளை எப்படி நகர்த்துறது, சும்மா எழுந்தமாக நகர்த்தக்குள்ள எங்களோட போரோட வார எதிரிகள் வந்து எங்களை வந்து இலகுவாக கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கேப்சரை எப்படி அதை அடக்கணும், அதுக்கு நாங்கள் மேன் பவரை வடிவாக பாவிக்கணும் இல்லையா? அதை இளமையில இருந்தே நாங்கள் அதை வளர்த்துக் கொள்றோம் இல்லையா? அப்படித்தானே அதை வளர்த்துக் கொள்றதுக்கு நாங்கள் இப்போ என்ன சொல்றது, இப்போ வளர்ந்து வர தலைமுறைக்கு நாங்கள் அதை கடத்தி செல்றதுக்காக முன் அனுபவமாக இந்த போட்டியை நடத்துறாங்க. யார் நடத்துற இந்த போட்டி? யூசிகே அகாடமியால நடத்துறோம். ஓகே, வேற ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் ஆர்பிட்டர்ஸ் கொஞ்சம் பிரதேச செயலாளர்கள் முக்கியமான யாழ்ப்பாண பிரதேச செயலத்தால ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இடையில சில அகாடமிகள் நடத்துற வளர்த்து படிப்பிச்சு கொண்டிருக்கிற அகாடமிகளை ஒன்றிணைத்து அப்படித்தானே இதை நடத்துறாங்க. இது இந்த முடிவில் என்ன உங்களுக்கு அவுட்புட் பேரு? முடிவில் உங்களுக்கு வெற்றில சந்தோஷம். ஒரு பிராக்டிஸாக இருக்குது. விளையாடுக்க போகிறோம். சர்டிஃபிகேட் கிடைக்கும் தானே, சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. மேலும் இதை நீங்கள் தொடர்ந்து பழகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதை விட உங்களுக்கு அப்பா அம்மா சில கிட்டுகள், ஐஸ்கிரீம்கள், வேற வேற டோபிகள், சாக்லேட்டுகள் எல்லாம் வாங்கி தருவாங்க இல்லையா? நண்பர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கள், வேற வேற ரிலேஷன்ஸ் அப்படித்தானே? ஓகே, நன்றி. என்ன முருகன் சின்னம் எங்களை சொல்லுங்க, எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டோர்னமெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறதா? ஸ்பான்சருக்கு வேறு கனவேர் இருக்கிறாங்க இல்லை? இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கிய ஆட்கள் எல்லாம் வந்து பண்ணுவேன் நம்ம இந்த இது ஸ்பான்சர்ஸ். நீங்கள் போட்டு கதைங்க. இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஸ்பான்சர்ஸ் வந்து இப்போ இதில் பிள்ளைகளை வளர்த்துவிடணும். மற்றது தெரியும் தானே உங்களுக்கு, உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுற ஆக்கள் இருப்பினம் தானே, அவை வந்து இதுக்கு கொண்டு பண்ணுவேன். நீங்களும் விரும்பினால் ஸ்பான்சர் பண்ணலாம், நீங்களும் கொடுக்கலாம். அப்படி செய்யலாமோ? நல்ல பிரிவுகள் ஏராளமான ஆக்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முன்பெறதுக்கு இளைஞர் தலைமுறைகள்லாம் முக்கியம். இவர்கள்லாம் முக்கியம். ஏன்னா இவர்கள் நாட்டின் எதிர்கால சந்ததியினர்கள். நாட்டை எப்படி வழி நடத்தணும் என்று சொல்லி அவர்கள்லாம் தங்களோட மூளையில இதை இப்படி கொண்டு வந்து, அப்போ நாங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம், இல்லை எங்களை மூதாதைய ஒரு ஐடியாவில் இப்போ அமைச்சிட்டு போயிருக்காங்க. இதை மெருகூட்டி மேலும் சிரமப்படுத்துறதுக்கான வீரர்கள் இவர்கள்தான் இந்த இதுல இன்னும் இப்படி சிறப்பாக அமைக்கலாம், இந்த அரசனை இங்கே வச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த மந்திரி அங்கே வச்சிருந்தா நல்லா இருக்கும் என்ற பிளான்கள் போட போறார்கள் இவர்கள். ஆகவே
இவர்கள் கையில இருக்குது. நிதி பங்களிப்பு செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் முன் வந்தால் அவங்க ஏராளமே தனி உதவுவதற்கு எத்தனையோ சமூகம் இருக்கிறாங்க. அதை பற்றி டோன்ட் வரி. மற்ற பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் உங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாணவ செல்வங்களை அழைத்து அடுத்த ஆண்டுகளும் இருக்குது இதே மாதிரி அவர்களே முன் வந்து இவர்களுக்கு நாங்களும் உதவி செய்கிறோம். இவர்களுக்கு விரும்பிய என்ன வேண்டும் என்ற உதவி, பாடசாலை உபகரணங்களை அல்லது இவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்குவதற்கான அமைப்புகளை இன்னும் வெளிப்படுத்துவார். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ சும்மா தேவையில்லாமல் பிள்ளைகள் ஃபோன்களை மினக்கிறத விட ஒரு விளையாட்டுகளில் ஈடுபட்டால் வந்து அதுக்கு இப்போ வந்து என்ன சொல்றது, ஃபோன் சொல்லி அதில் அடக்ட் ஆகி அதுக்குள்ள தங்களோட மூளையை விட்டு தங்களோட படிப்பு நேரம் அதில் மலங்கடிக்காம இது கொஞ்சம் ஆக்கப்பூர்வம். மற்றது இந்த விளையாடுறாங்க பாருங்க கிரவுண்டில் எல்லாமே பாருங்க. என்ன முருகன்? ஓகே, நன்றிடா. நன்றி நன்றி. பாய். வெல்கம் வெல்கம். ஓகே ரைட். என்ன முருகன் வந்த விஷயம் வந்து நல்ல தானே காய்ச்சிருக்கோம். நல்ல விஷயங்களை நல்லா காய்ச்சிருக்கிறாங்க. சின்னவன் நல்லா காய்ச்சி நல்ல விஷயம் நடந்திருக்குது. அப்போ என்ன மாதிரி நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆனால் ஒரு என்னட்டு சொல்றது, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்க்கின்ற அனைவர்களும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும் அவ்வளவு தூரத்துக்கு கொடுத்தீங்கன்னா சீனாவும் முருகனும் மேலும் மேலும் வளர்ந்து வர்றதுக்கு உங்களோட பங்களிப்புல தாங்கி இருக்கிறோம். பாய் பாய். சந்திக்கலாம். பாய் பாய்.